எமர்ஜென்சி சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த இடத்துல நீயும் நானும் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுவா பிரேக் டவுன்? அது உனக்கு மோசமான நாளா இருக்கும். உன் மனித செல்ல பிராணி எங்க? உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் அவ கதையை முடிக்கணும். அப்படின்னா உன் மனசுல அவ மேல அன்பு இருக்குன்னு சொல்லு. உன்னால பல விஷயங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. ஏன்னா இது ஹேமர் டைம். சார், ஒருத்தரை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. வெற்றியாளனை தூக்கிட்டு போவோம். மிகோ மிகோ தரைவழி பாலத்தை திறக்க சொல்லி ஏதாச்சும் கிட்ட சொல்ல. தன்னந்தனியா எதிரிங்களை சமாளிக்க போனது உன் முட்டாள்தனம் பல்கேட். பிரேக் டவுன் தான் ஆரம்பிச்சான். நான் அவனை நிச்சயம் தோக்கடிச்சிருப்பேன். அசையாம இருறேன். அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கானோ சரிதானே பர்க்? இல்ல, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவனை நீங்க அழிக்கலையா? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க அழிச்சிருப்பீங்க நான் நினைச்சேன். நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ பிரேக் டவுன் அங்க இருக்கல. ஹெலிகாப்டர் சத்தம் எனக்கு கேட்டது. ஒருவேளை ஏஜென்ட் பவுடரா இருப்பாரோ? நான் எதுவும் பண்ணல. ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியும். எந்த இடத்துல அவங்க சண்டை நடந்ததுன்னு காட்டு. லார்ட் மெகட்ரான், பிரேக் டவுனை காணும். எங்க போனான்னே தெரியல. ஆட்டோபாட்ஸ் தூக்கிட்டாங்களா? துல்லியமான கணிப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு வர சவுண்ட் வேவோட கணிப்பு படி மனிதர்கள் தான் பிரேக் டவுனை கடத்திக்கிட்டு போயிருக்காங்களாம். என்ன சொல்ல வர? என்னோட சின்ன அபிப்பிராயம் என்னன்னா, பிரேக் டவுன் நம்ம கிட்ட இருந்து கடத்திக்கிட்டு போன அந்த மனிதர்களை வேட்டையாடுறதுக்கு ஒரு குழுவை நாம அனுப்பி வைக்கணும். பிரேக் டவுன் இப்ப தனியா இயங்கிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர், அவனை விட வலிமையில குறைஞ்ச மனிதர்கள் அவனை ஆக்கிரமிக்க அனுமதிச்சிருக்கான்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவன் விதியை அவன் தான் சந்திச்சாகணும். ஆனா பிரேக் டவுன் ஒரு சிறந்த வீரன். அவன் உங்களோட படையில ஒரு சிறந்த வீரன் லார்ட் மெகட்ரான். நல்ல காலம் வளரிருப்பேன். என்ன? என்ன தைரியம் இருந்தா அதை செஞ்சிருப்பீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க தான் மேக். அப்புறம் என் பேரு சைலஸ். மரியாதையா இந்த கட்ட அவுத்து விடு. உன்னை உயிரோட விடுறேன். உன்னை வச்சு நாங்க நிறைய விஷயங்களை சாதிக்க விரும்புறோம். மெகட்ரான் எனக்காக எந்த ஒப்பந்தத்தையும் போட மாட்டாரு. ஓ, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எங்களுக்கு தேவை பணம் இல்ல, எங்களுக்கு தேவை நீ மட்டும்தான். உன் உடல் மட்டும்தான். இந்த இடத்துல இருந்துதான் பல்க்ஹெட்டை நாம கொண்டு வந்தோம். கிழக்கு ரஷ்யாவில் இருக்கிற கம்சாட்கா தீபகற்பம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை வெடிப்பு நடந்ததுல இருந்து அந்த இடம் மூடப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல மெக்கோட நடமாட்டம் இருந்ததா சொல்லப்படுது. மெக்கா ஏற்கனவே நமக்கு தொல்லை கொடுத்தாங்களே. உங்க கிரகத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆளுங்க. எங்களை பின்தொடர்ந்து அவங்க வந்திருக்கணும். ஆனா பிரேக் டவுனை எதுக்கு தூக்கிட்டு போனாங்க? எதுக்கா இருந்தா நமக்கு என்ன, அவங்களே வச்சுட்டோம். ஆமா, மனிதர்களே அவனை தோக்கடிச்சிட்டாங்க. என் கைக்கு அவங்க வேலை கொடுக்கல.
ஏதோ ஒண்ணு. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின தரைவழி பாலத்தோட கோஆர்டினேட்ஸ் ஆக்டிவேட் பண்ண பிரேக் டவுன் நாம காப்பாத்தி ஆகணும். என்ன ஆப்டிமஸ், நீங்க என்ன பேசுறீங்க? மேக் அவனை உரிக்கிறாங்கிறதுனால கவலைப்பட தேவையில்ல. கான்ஸ் வேணா அவனை போய் காப்பாத்துட்டோம். ஒரு சாதாரண போர் வீரனை காப்பாத்த மெகட்ரான் முன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதெல்லாம் சரி, ஆனா அதுக்காக பிரேக் டவுனை நாம எதுக்கு காப்பாத்தணும்? சில நேரங்கள்ல உலக நன்மைக்காக தவறான காரியங்களையும் நாம செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உதவி செய்யறதால பிரேக் டவுன் மனசு மாறி நம்ம கூட வந்து சேர்ந்துருவாங்கிறீங்களா? நல்ல பாதையில போறதுக்கு எந்த ஒரு டிசெப்டிகானும் முடிவெடுக்க மாட்டாங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களும் மாறக்கூடிய தன்மை கொண்டவங்க தான். இதோடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். உலக நன்மைன்னு நான் சொன்னது மனிதர்களோட நன்மைக்காக தான். மேக் மனித இனத்துக்கு ஒரு ஆபத்துன்னு நமக்கு தெளிவா தெரியுது. பிரைம் சொல்றது சரிதான் பல்க் ஹெட். மெக் தரைவழி பாலம் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அப்படின்னா சைபர்ட்ரானியன் தொழில்நுட்பத்தை பத்தி எக்காரணத்திலும் அவங்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாம நாம பாத்துக்கணும். சண்டை போட்டு முடிச்சிட்டியா? உன் அக்கா நாங்க பிரிச்சு எடுக்க போறோம். வேணும்னா சுக்குநூற உடைக்கிறோம். உன்னோட உடம்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த புது தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு புது ஆயுதத்தை உருவாக்குவோம். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீ உயிரோட இருப்பான்னு எனக்கு நம்பிக்கையும் இல்ல. அதனால உன்னோட தியாகத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே இந்த மேக் உனக்கு கடமைப்பட்டிருக்க. நீ என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எழுந்து வந்தேன்னா உன்னை அப்படியே நசுக்கிடுவேன். மரணத்தை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு புரியுது. அதனால நீ இத கண்ணை திறந்து பாரு. வலிய உணரக்கூடிய பகுதியை செயல் எடுக்க வச்சிட்டீங்களா? நல்லது. அப்படின்னா இவன் சத்தம் போட மாட்டான். இவன் உடலை ரெண்டா பேருங்க. என்னாச்சு பல்க்? நீங்க அவங்க கூட ஒத்து போய் தான் ஆகணும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. பல்க் ஹெட், ஆப்டிமஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்னால இதை செய்ய முடியாது. நான் உன் முடிவை மதிக்கிறேன். என்ன? பிரேக் டவுனோட சண்டை நடந்தது பார்க்கும்போது உன் முடிவு சரிந்தான் படுது. ஏன்னா சின்ன தவறு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம டிசெப்டிகானுக்கு இப்ப தேவையானது ஒரு மருத்துவம் தானே தவிர ஒரு போர் வீரன் கிடையாது. நான் தயாரா இருக்கேன் ஆப்டிமஸ். ஆட்டோபாட்ஸ் வாங்க போலாம். சந்தோஷம். நீங்களே போயிட்டு வாங்க. என்னாச்சு? ஓடி பிடிச்சு விளையாடலாமா? சரி. ஓஹோ, என்னையும் சேர்த்துக்குங்க. இங்க எந்த ஒரு உயிரினமும் இல்ல, மனிதனும் இல்ல, சைபர்ட்ரானியனும் இல்ல. அந்த ட்ராக்க மறந்துட்டு பம்பிள் பி. இங்க இருந்து வடமேற்கு திசையில ஒரு சக்தி இழந்த எரர்ஜான் சிக்னல் கிடைக்குது. பிரேக் டவுன். அந்த சிக்னல் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அவ எனர்ஜான் சிந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. டைனோ லிசார்டுக்கும் 5 ஹெடட் ஸ்னேக்குக்கும் சண்டையை மொத்தமா மிஸ் பண்ற. இல்ல, நீங்க தான் ஒரு சண்டையை மிஸ் பண்றீங்க. என்னோட கோவம் என்னன்னா பிரேக் டவுன் உங்களோட எதிரி, ஆப்டிமஸோட எதிரி இல்ல, மெக்கோட எதிரியும் கிடையாது. மீகோ, உனக்கு சொன்னா புரியாது. நானும் பிரேக் டவுனும் பரம விரோதியா இருந்துகிட்டு இருக்கோம். அவ இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியாது. அவனை நான் காப்பாத்தவே மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் தான். பல்க், அவன் கூட டான்ஸ் ஆட சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னா? அவனை நீங்க தோக்கடிக்கணும். ஏன்னா அவனே இல்லனா எப்படி தோக்கடிப்பீங்க?
எமர்ஜானோட சிக்னல் நமக்கு இந்த இடத்துல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. பிரேக் டவுனோட கண்ணு மேக். என்ன பண்ணிட்டு இருக்க? கடைசியா பார்த்த விஷயங்கள்லாம் இந்த கண்ணுக்குள்ள பதிவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொல்லு. விஞ்ஞானம் மறுபடியும் ஜெயிச்சிருச்சு. ஓ ஹே ஆப்டிமஸ் பிரைம், உன்னை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த கண்ணை அவன் ஒரு கேமராவா பயன்படுத்திட்டான். நீடா அந்த சைலஸா? சரியா சொன்ன. ஆனா இங்க நாங்க பிடிச்சு வச்சிருக்கிற ஆள் உன்னோடது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நாங்க எதிர்பார்த்தது மெகாஸ்ட்ரான மட்டும்தான். இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோபாட்ஸுக்கும் டிசெப்டிகான்ஸுக்கும் ஒரே எதிரிதான். மேக் இப்ப உங்க 2 பேருக்கு ஒரு பொதுவான எதிரி ஆயிட்டானா? உங்க நண்பன் இப்ப உங்களோட தொழில்நுட்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கா. அதை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னா அதை பிரேக் டவுனால இனிமே பார்க்க முடியாது. உன்னை கண்டு எங்களுக்கு பயம் கிடையாது. ஓ, ஆனா நீங்க பயப்படணும். உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல நீங்க இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இது ஒரு ட்ராப். அப்படின்னா இங்க இருந்து புறப்படணுமா? இங்க நிக்காதீங்க, ஓடுங்க. சரி, பிரேக் டவுன் எங்க வச்சிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? வியூ நல்லா இருக்கா? வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா உன்னை காப்பாத்த வந்தவங்க அமைதியான உறக்கத்துக்கு போயிருப்பாங்க. டிசெப்டிகான்ஸ் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. டிசெப்டிகான்ஸ் வந்திருக்காங்கன்னு யார் சொன்னா? எனக்கு நீ சொல்றது புரியல. என்ன காப்பாத்த ஆட்டோபாட்ஸ் எதுக்காக வரணும்? மார்க்கோன்னு சொன்னா பதிலுக்கு போலோன்னு சொல்லணும் தெரியாதா? நம்ம வலையில அடுத்த மீன் தானா மாட்டிக்கிச்சு. உனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டமான நாள். நீ என்ன பண்ற? உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். என்ன பாக்குற? என்னாலே அதை நம்ப முடியல. நடக்க முடியுமா? அப்படிதான் நினைக்கிறேன். உன்னால ஓட முடியுமா? சண்டை போட முடியும் போது எதுக்கு ஓடணும்? உன் ஆபரணத்தை கொஞ்சம் உள்ள எடுத்து வைக்கிறியா? சிங்கிளா போன வழி இப்ப டபுளா வந்துட்டு இருக்க. ஓட போங்க.
இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? இருக்கு, ஆனா அது உனக்கு பிடிக்காது. ஆப்டிமஸ், நான் பல்கேட் பேசுறேன். உடனே நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க. எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. சார், வேற யாரோ உள்ள நுழையிறாங்க. ஆல் யூனிட்ஸ், உடனடியா நீங்க எல்லாரும் ஒமேகா புரோட்டோகால்ஸ பின்பற்றுங்க. உங்க ஆளுங்க வராங்களா? கமாண்டர் ஸ்டார் ஸ்கிரீன், எதிரிங்க கூட சமரசம் பேசிக்கிட்டு இருக்கியா பிரேக் டவுன்? பல்கேட் தான் என்ன காப்பாத்தினா. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி ஆட்டோபாட். உடனே அவனை அழிச்சிரு. ஆனா நீ அவங்களோட கூட்டத்துல போய் சேர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கியா? இல்ல அப்படின்னா உடனே அவனை அழி. என்ன மன்னிச்சிரு பல்கேட். அடுத்த ஜென்மத்துல நண்பர்களா இருப்போம். அவனை அழிச்சிருங்க. உங்க யாரையும் இன்னைக்கு நான் விட மாட்டேன். தப்பிச்சு ஓடுங்க. எதிரிங்களை தன்னந்தனியா வந்து சமாளிக்கிற திட்டம் இந்த தடவை இன்னும் முட்டாள்தனமா இருந்தது பால்கேட். ஆனா எதிரியையும் தனியா வந்து காப்பாத்தணுங்கிற உன் துணிச்சலை நான் பாராட்டுறேன். என் மனசுல உன் மேல இந்த மரியாதை இன்னும் கூடிடுச்சு. நீங்க அதை பாத்தீங்களா? பிரேக் டவுனா அவன் சுத்தியில வச்சு நான் தோக்கடிச்சேன். பாத்தீங்களா? போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். மீகோ இதுக்கு கண்டிப்பா பெருமைப்படுவா. உன்னோட விசுவாசத்தை நீ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு காட்ட வேண்டியிருக்கும். நேரம் வரும்போது நீ எந்த பக்கம் இருக்கணுங்கிறத தீர்மானிக்க வேண்டியிருக்கும். ஆட்டோபாட்ஸ்க்கும் காம்ஸ்க்கும் நடுவுலையா? இல்ல, எனக்கும் மெகட்ரானுக்கும் நடுவுல. ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? உன்னை நான் காப்பாத்த வந்தேங்கிறது மெகட்ரானுக்கு தெரியவே கூடாது. நீ மனிதர்கள் கூட போராடி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட சொல்லணும். பரிசோதனைக்கு வச்சிருந்த பொருள் தப்பிச்சிருச்சு. ஆனா அந்த பரிசோதனை கூடத்துல நாங்க சேகரிச்ச பொருளை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி அந்த இடத்தையும் அழிச்சிட்டோம். பிரேக் டவுன் உடம்புல இருந்து சேகரிச்ச தகவலை வச்சு ப்ராஜெக்ட் கைமாறிடாம இருக்க கூடிய சீக்கிரமே நாங்க ஆரம்பிச்சிடுவோம். உயிரோட இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இயந்திரங்களோட சக்தி வெகு விரைவில் இந்த மெக்குக்கு சொந்தமாக தான் போகுது.